தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மதிய வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்ம ஒரு வாரமாக எந்த வீடியோவுமே போடலை. ஒரு 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ கடைசியாக நம்ம வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வாரம் வீடியோ போடலாமா, இல்லை வாரத்தில் 2 நாள் வீடியோ போடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். வீடியோ ரெக்கார்டிங்க்கான டைமிங் இல்லாதனால நம்மளுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இண்டிகேட்டர் என்னென்னா MST iCore 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரு. இது ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி, அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங் இந்த அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெவல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று பிளைண்டாக எப்போல்லாம் அது பைட்டை டச் பண்ணதோ அப்போ பை ஜோன் டச் பண்ணதோ அப்போ நீங்கள் பை பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே 2 லைன் கிடைக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், டிமாண்ட் ஜோன் இல்லைன்னா பை ஜோன் சொல்கிறோம். அந்த இடத்துல பை பண்ணணும். மேலே 2 ஜோன் கிடைக்கும். அதுக்கு பேர் சப்ளை ஜோன்னு சொல்கிறோம், இல்லை செல் ஜோன் சொல்கிறோம். அந்த இடத்துல போகும்போது செல் பண்ணணும். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் அட் த மணியோ இல்லை இந்த மணியோ கால் ஆப்ஷனில் பை பண்ணலாம். பை ஜோனுக்கு வரும்போது அதே நீங்கள் செல் ஜோனுக்கு போகும்போது அதே அட் த மணிலேயோ இந்த மணிலேயோ புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணலாம். புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அது போக நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா ஆப்ஷன் பை ஜோனுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். செல் ஜோனுக்கு போகும்போது கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். இவ்வளோ தான். இப்போ வாங்க நம்ம ஒரு வாரத்துக்கான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையா இந்த இண்டிகேட்ரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு கொடுக்கும், மறுநாள் கொடுக்காது அப்படின்னா நமக்கு இந்த இண்டிகேட்டர் பக்கம் போக வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. ஒரு வாரமாவது நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுத்தாகணும். இப்போ கடந்த 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பியும் பை கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே செல்லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு. நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். 10-15 பாயிண்ட் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம செல்லை கன்சிடர் பண்ணலை. இங்கே பை தான் நமக்கு கரெக்டான முறையில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்ம பை எக்ஸிக்யூட் ஆன உடனே எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பையில் செல்லோட ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செகண்ட் பையில் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் ஒரே கேண்டில்லே மேலே தூக்கிட்டு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகி திருப்பி நமக்கு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. அதாவது நம்மளோட கான்செப்டே என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஒன்று மேல் நோக்கி போகும், இல்லை கீழ் நோக்கி போகும். மேல் நோக்கி போச்சுன்னா நமக்கு அங்கே செல் பாயிண்ட் கிடைக்கும். அந்த இடத்துல செல் பண்ணணும். இது மேலே உள்ள செகண்ட் லைன் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து பைக்கு போயிடணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு கீழே வருது, இங்கே பை ஆக்டிவேட் ஆகும். பையோட டார்கெட்டை கொடுக்கல அப்படின்னா செகண்டோட செல்லு இங்கே ஆக்டிவேட் ஆகிரும். அங்கேருந்து செகண்டோட செல்லில் டார்கெட் புக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்தாச்சு, வெளியே வந்தாச்சு. இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்தாச்சு, வெளியே வந்தாச்சு. இந்த இடத்துல நமக்கு செல் ஆக்டிவேட் ஆச்சு, எஸ்எல் ஹிட் ஆகி செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டும் இங்கே கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது இதை பாருங்கள். நான் அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு சொல்கிறேன். உங்களால் இது தெரியுதான்னு தெரியல. அதனால் ட்ராயிங் பேனல் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. அது தெரியலையா, வேறு கலர் மாற்றிக்கலாம். ட்ரான்ஸ்பரன்சி 88. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. அதே போல் இங்கே பார்த்தோம்னா நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு. ஆனால் என்ன இருக்குது, பை டார்கெட்டு இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். எப்படி சார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துச்சு அப்படின்னா, செட்டிங்ஸ்கில் போய் இங்கே பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணி காட்டுறேன். பையோட டார்கெட்டு நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், டைனட் டு ஸ்டாப் லாஸு, டைனட் டு டார்கெட்டு வைக்கிறோம். சரியா? ஏன்னா நமக்கு லாஸ் கம்மியாகணும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்டு தான் திருப்பியும் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு அங்கே நமக்கு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சுன்னு சொல்கிறோம். அதே போல் நேற்று என்னாச்சு, ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு.
அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது. அப்போ இது எப்போ எடுக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு பேரிஷ் R3C புல்லிஷ் R3C வரும்போது மட்டும்தான் அதில் ட்ரேடிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பி நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், ட்ராயிங்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் இந்த பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இன்னும் டார்கெட் கொடுக்கல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னா இன்றைக்கி பை மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம ட்ரேடிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ பாருங்கள் நமக்கு பையில் டார்கெட் கொடுத்துருக்கா கொடுக்கலையா, எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டார்கெட்டெல்லாம் என்னபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டுறேன். செகண்ட் செல்லை என்னபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும், உடனே ரிவர்சல் என்ட்ரிக்கு போகணும், அதுக்காகத்தான். சரியா? இப்போ பாருங்கள் கரெக்டான முறையில் அக்யூரேட்டாக சூப்பராக நமக்கு என்ன இருக்குங்க. ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு, 2 கேண்டில்லே முழு டார்கெட்டு 3 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்ட் டார்கெட் போய் ஹிட் ஆகாமல் வெளியே வந்துருச்சு. திருப்பியும் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு, திருப்பி நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இண்டிகேட்டரு செட்டிங்ஸில் போங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே தெரியல அப்படின்னா டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா கேள்வியும் கேளுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துட்ருக்கோம். இந்த ரம்ஜானுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 30% ஆஃபர் கொடுக்குறோம். இயர்லி பிளான்லேயும் லைஃப் டைம் பிளான்லேயும் எக்ஸ்ட்ரா 30%. ஏற்கனவே ஆஃபர் கொடுத்துட்ருக்கு, அது போக எக்ஸ்ட்ரா 30%. ஸோ விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங்லேயே உங்கள் கரியர் அமைச்சிக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒரு எஜுகேஷனல் டூலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு என்றென்றைக்கும் லாபம் தர நாளாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.